ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அழகான சின்ன சூறாவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ரொம்பவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடுங்கலாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கக்கூடிய சூறாவாக இது இருக்குது. நம்ம என்னதான் துவாக்கள் கபுலாகணும், தேவைகள் நிறைவேறணும், இது நடக்கணும், அது நடக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அமல் செஞ்சாலும் சரி, அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்கள் பொறாமையாக இருக்கும். சிலருடைய பொறாமையின் காரணமாக நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும், எவ்வளோ இபாதத் செஞ்சாலும், நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் அந்த விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, யாராவது கெடுத்து விட்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் கண்திஷ்டி. எப்படி பொறாமையினால் மனிதன் கெடுதல் செய்கிறானோ அது மாதிரி கண்திஷ்டியில் அவங்க நேரடியாக கெடுதல் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க அப்படியே கண்திஷ்டி வைக்கிறதன் மூலமாகவே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நடக்காமல் போயிடுது. நல்லா நடந்துகிட்டே தான் இருந்துச்சு, பார்த்தா கடைசி நேரத்தில் கை கூடாமல் போயிடுச்சும்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களுடைய பொறாமை, கந்திஷ்டி, சூனியம், அதுக்கப்புறம் ஜின்களுடைய சேட்டைகள், இதன் காரணமாக நம்முடைய காரியங்கள் தடுங்கலாயிட்டு இருக்குது. அப்படின்னா அந்த விஷயத்தை போகிறதுக்கு இந்த ஒரு சூறா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய காரியங்கள் ரொம்ப நமக்கு தடுங்கலாகிறதுக்கும், இல்லை நம்ம தேவைப்பட்டது நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் இதுவும் சில காரணங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் அறிவிப்புகளில் பார்க்க முடியுது. அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், நிறைய தேவைகள் நிறைவேறாமல் இருந்தாலும் இந்த சூறாவை கொஞ்சம் நாட்களுக்கு நீங்கள் ஓதி பாருங்கள். இந்த சூறாவை 10 முறை ஓதி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒன்று தடுத்துட்டே இருந்துச்சு, இப்போ எந்த ஒரு தடுங்களும் இல்லாமல் நம்ம ஆசைப்படுறதுலாம் நம்ம கையில் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். நீங்கள் நினைப்பதை நினைத்தபடியே நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ அந்த சூறாவை பார்க்கலாம். அந்த சூறா தான் பார்த்தீங்கன்னா குல் அவுது பிரபின் ஃபலக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபலக் சூறா. ஃபலக்னாவே என்னென்னா அதிகாலைன்னு அர்த்தம். இந்த சூறாவில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விஷயத்தை அல்லாஹ் இடத்துல சொல்லி பாதுகாப்பு கேட்குறோம். எதுக்காக அந்த 4-5 விஷயத்துலேருந்து நம்ம பாதுகாப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த 4-5 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை தடுக்கக்கூடியதாக இருக்குது. அது எந்த அந்த 4-5 விஷயங்கள்னு பார்த்துடலாம். குல் அஊது பிரபில் ஃபலக், அதிகாலையுடைய ரப்பிடத்தில் நான் பாதுகாவல் கேட்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அதிகாலையுடைய ரப்புன்னு கேட்குறோம்? அல்லாஹ் அதிகாலையுடைய ரப்பு மட்டும்தானா? கிடையாது. அந்தி மாலையுடைய ரப்பும் அல்லாஹ் தான். அப்போ காலையும் அவனுக்கே சொந்தம், மாலையும் அவனுக்கே சொந்தம், இரவும் அவனுக்கே சொந்தம். ஆனால் நம்ம ஏன் அதிகாலையை கேட்குறோன்னா, அதிகாலை அப்படிங்கிறது ஒரு நாளுடைய தொடக்கமாக இருக்குது. நமக்கு ஒரு நாளே எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா காலையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. காலையில் நேரத்தில் நமக்கு நல்லது கிடச்சிட்டாவே அதை கொண்டே நாள் முழுவதும் நமக்கு என்ன ஆயிரும்? நிம்மதியான நாளாக போயிடும். அதனால இன்னைக்கு காலையிலேயே, அதாவது காலையில் நேரத்திலேயே எனக்கு எல்லா நல்லதையும் கொடுத்துறியா அல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு கேட்குறோம். அந்த நேரத்தில் முசீபத்துகள்லாம் இறங்குமாமா. அதனால் எவ்வளவோ அருட்கொடைகளும் இறங்குது, முசீபத்துகளும் இறங்குது. அதுலேருந்து பாதுகாத்து எனக்கு நல்லதை மட்டும் கொடுன்னு நம்ம கேட்குறோம். நம்ம நாள் முழுவதும் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் அதன் மூலமாக. அப்போ குல்லாவது ரப்பின் ஃபலக் முடிச்சிட்டோம். மின் ஷர்ரி மா ஹலக்கு. அடுத்தது என்னது? எப்படி அதிகாலையை பற்றி கேட்டோமோ அதே மாதிரி அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி கேட்குறோம். யாழ்லா நீ படைத்த படைப்பினங்கள் இருக்கு பாரு இந்த உலகத்தில், அல்லாஹு படைத்தது தான் அனைத்துமே, அந்த அனைத்துடைய தீங்கிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், தனித்தனியாக சொல்லாமல் உன்னுடைய அனைத்து படைப்புகள்லேருந்தும் எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ அல்லாஹுடைய படைப்பால் நமக்கு எந்த கெடுதலும் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. இல்லாட்டினா பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுட்ருப்போம். காரியம் நடக்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, திடீர்னு இப்படி ஒரு இயற்கை சம்பவம் நடந்துருச்சு, அதனால எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எங்கள் லைஃபே மாறி போச்சு, அன்னைக்கு மட்டும் இது நடக்காமல் இருந்தால் இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இயற்கையை சார்ந்த பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் மமின் ஷர்ரி காசிக்குன்னு இதா வக்கபு. அதே போல் எப்படி அதிகாலையை பற்றி கேட்டோமோ அதே மாதிரி மாலை நேரத்துலையும் இருள் நேரத்துலையும் பார்த்திங்கன்னா முசீபத்துகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டுது. அந்த முசீபத்துகள் இருந்து அந்த இருட்டுகளில் வரக்கூடிய அந்த எல்லா வித முசீபத்தையை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொடுன்னு நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறம் அவன் சரி நஃபா சாத்தி ஃபில் உக்கது. அதே மாதிரி தான் இந்த முடிச்சுகள் ஊதக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாருங்கள். இந்த மாந்திரீகம், சூனியம் வைக்கிறவங்க நிறைய பேர் அதை பற்றி கேட்குறாங்க. எங்கள் குடும்பத்திலே எங்களுக்கு சூனியம் வச்சிட்டான்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு சூறா போதும் உங்களுக்கு அந்த சூனியத்தை கூட போக்கிடும். அதுலேருந்து பாதுகாப்பு கேட்குறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா அவன் சரி ஹாஷிதுன்னு இது ஆசது, பொறாமைக்காரனின் பொறாமையை விட்டு. பொறாமைக்காரன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நம்ம டெஃபனிஷனே கொடுக்க தேவையில்லை. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம குடும்பத்தினராகவே இருப்பாங்க. நாம் ஒரு வீட்டுக்கு மருமகளாக போயிருப்போம், அங்கே இன்னொருத்தவங்க இருந்துட்டு இருப்பாங்க மருமகளாக, அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பொறாமையாக இருக்கும். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு எடுத்து விட்டே இருப்பாங்க. நம்ம எதையாவது ஒன்று நல்லது நினைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேரை கெடுத்து விட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பொறாமைக்காரன் அப்படிங்கிறது
குடும்பத்திலே இருப்பாங்க, தொழில் செய்கிற இடத்துல இருப்பாங்க, அண்டை வீட்டினராக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் நமக்கு வந்து பொறாமைப்படுறவங்க இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் படிக்கிறோமா அங்கே கூட பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பொறாமைக்காரன் இல்லாத வாழ்க்கையே யாருக்குமே இருக்காது. அந்த பொறாமைக்காரனால தான் நமக்கு நிறைய வந்து மன கஷ்டங்கள் ஏற்படுது, கெடுதல்கள் ஏற்படுது. அதனால் அவனை விட்டு பாதுகாப்பு கேட்குறோம். அப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் கெடுதலாக வருமோ அது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதை ஓதி வந்தால் நம்ம கேட்குறதும் நமக்கு கிடைக்கும். அது கிடைக்க விடாமல் எதெல்லாம் தடுங்கலாக்குதோ அந்த விஷயம் நம்ம விட்டு விலகி போகும். இந்த சூறாவை நீங்கள் 10 முறை ஓதிவாங்க. எந்த நேரத்தில் வேணால் ஓதிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒழுவு இல்லாத நேரத்துலையும் தொழுகை இல்லாத நேரத்துலையும் இது நமக்கு மனப்பாடமாக இருக்கிறனால தாராளமாக நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.